ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது வந்து எங்களோட மொபைலில் இருக்கிற ரெம்முண்ட ஸ்பீடை வந்து எப்படி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதோட அது என்னென்று வந்து எஃபிஷியன்சியாக, அதாவது என்னென்று வினைத்திறனாக வந்து அதை செயற்படுத்துகிறேன்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்களோட செட்டிங்குக்கு போங்க. செட்டிங்கோட ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது செட்டிங்குக்கு போகும். செட்டிங்கு போனாலும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களோட இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள் மெமரின்னு சொல்லியிருக்கு. அந்த மெமரியை கிளிக் பண்ணுங்கள். மெமரியை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செக்கிங்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு விழும். உங்களோட மொபைலில் விழுந்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ என்னென்னா பாருங்கள், அதில் வந்து இப்போ நாங்கள் எங்களோட மெமரி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி அதில் அந்த க்ளீன் நோவுன்னு சொல்லியிருக்கு. அந்த க்ளீன் நோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு உங்களோட மெமரியில் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாமே க்ளீன் ஆகிடும். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ எவ்வளோ உங்களோட மெமரி அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள். கீழே ரேம்ப்ளஸ்ன்னு சொல்லி இருக்குது பாருங்கள், ரேம்ப்ளஸ்ன்னு சொல்லி. இதில் வந்துட்டு பாருங்கள், நீங்கள் அந்த 4GB சொல்லியிருக்கு. உங்களோட மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி போட்டு உங்களோட ஃபோனை நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனுக்கு வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண போனீங்கன்னு இருக்கும். அதை நீங்கள் கட்டாயம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களோட இந்த 4GB ரேம்ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட்டாக கொடுங்க. ரீஸ்டார்ட்டாக கொடுத்தோன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டார்ட் ஆகி ஒன்றாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, அதே மாதிரியே செட்டிங்குக்கு போங்க. செட்டிங்குக்கு போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர்ன்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா மறுபடியும் அதே இடத்துக்கே உங்களுக்கு வரும். ஸோ இந்த வகையில் வந்து நீங்கள் இந்த ஆப்ஸை வந்து இப்படி இந்த மெத்தட்டை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட மொபைலில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஆப்ஸுகள் இயங்கினாலும் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தாலும் வந்து முதல் இருந்ததை விட இப்போ வந்து ஸ்பீடாக வேலை செய்யும். இப்போ பாருங்கள், அதில் ரேம்ப்ளஸ்ன்னு சொல்லி இருக்குது பாருங்கள். அது வந்து இப்போ 4GB சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து உங்களோட ஃபோன் வந்து முதல் இருந்ததை விட இப்போ வந்து இன்னும் வந்து வேகமாக வந்து இயங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஸ்டக் ஆகாது. சம்டைம் வந்து லோட் ஆகிக்கொண்டிருக்கும். நாங்கள் வெப்சைட்லாம் போய் யூஸ் பண்ணிக்கல வந்து லோட் ஆகிக்கொண்டிருக்கும். ஸோ அந்த பிரச்சனை வந்து இனி இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.